ஹாய், நம்ம இப்போ பிஎட் செகண்ட் இயரில் கற்றலுக்கான மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்டில் செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியில் கொஞ்சம் நிறையா ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்ல இருந்து கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய எக்ஸாமுக்கு 100% ஒரு கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்துதல். தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு, அதாவது சிசிஏ ரெக்கார்டை பத்தி உங்களுக்கு தெரியும். சிசிஏ ரெக்கார்டை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி தெரியும். அதை பத்தினதுதான் இந்த கேள்வி ஃபுல்லா வரப்போகுது. சரிங்களா? இப்ப 2018 இந்த கேள்வி வந்து எந்த கேள்வி கேட்காங்கன்னா, இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நிறைகள், இதுவும் தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் பணிகள், இந்த ரெண்டு கேள்வி சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இந்த வருஷம் இந்த ஹெட்டிங்ல ஏதாவது ரெண்டு வித கேள்வி சேர்த்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நான் சொல்லும் போது கொஞ்சம் கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இந்த கேள்வி அடுத்தடுத்த யூனிட்ல நிறைய இடத்துல வருது. இந்த சிசிஏ பத்தின கேள்வி வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய வருது. ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷ எக்ஸாமுக்கு உறுதியா வரும். சரிங்களா? அப்ப என்ன நான் பஸ் பாருங்க, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு, அந்த இது கீழே எத்தனை கிட்டத்தட்ட 6 ஹெட்டிங் இருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நோக்கங்கள் கேட்டிருக்காங்க, அடுத்து இயல்புகள் கேட்டிருக்காங்க, அடுத்து பணிகள் கேட்டிருக்காங்க, அதோடைய நிறைகள் அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து குறைகள் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க, அடுத்து அந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டில் ஆசிரியருக்கு பங்கு பணிகள், ஆசிரியரோட பங்கு, அந்த தொடர் மற்றும் அகல் ஆசிரியர் என்ன பங்கு இருக்கு அப்படின்னு பாத்துக்காங்க. இதுல எந்த கேள்வி அவங்க கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சிசி மெத்தட பத்தின அந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் நீங்க அடுத்து எது கேட்டாலும் நீங்க எழுதணும். இன்ட்ரோடக்ஷன் எழுதாம டைரக்டா அவங்க கேட்டதை போய் நீங்க எழுதவே கூடாது. இந்த கேள்வியை பத்தி ஃபர்ஸ்ட் இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு முறை என்றால் என்ன, அதை பத்தின ஒரு கருத்தாக்கத்தை நம்ம கொடுத்துட்ட பிறகுதான் அடுத்து எந்த கேள்வி கேட்டாலும் அதை பத்தி அவங்க எழுதணும். சரிங்களா? சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டை பயன்படுத்துதல். அப்படி தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடுனா என்ன, அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இதை நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்லயும் அடுத்து வர்ற இந்த கேள்விகள் எல்லாம் நிறைய விஷயம் அதுல வரும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடுனா என்னன்னு பாருங்க. ஒரு படிப்பு நிறைவு காலம் வரை, அதாவது என்னன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட், அந்த 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் இல்ல அந்த 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும், அதான் சொல்றாங்க, ஒரு படிப்பு நிறைவு காலம் வரை மாணவர்களிடம் கண்டறியக்கூடிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் அனைத்து அம்சங்களையும், அந்த மாணவர்களுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் அனைத்து அம்சங்களையும் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு கால இடைவெளிகளில் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு கால இடைவெளிகளில் அவ்வப்போது பள்ளியில் மதிப்பீட்டு குறித்து வைப்பதே, அதாவது அவ்வப்போது பள்ளியில் மதிப்பீட்டு குறித்து வைப்பதே தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு முறை அல்லது முழுமையான மதிப்பீட்டு முறை என்கிறோம். அப்ப அதான் சொல்றாங்கன்னா, ஒரு படிப்பு காலம் முடியும் வரை, ஒரு அந்த 8th முடிகிற வரை, அப்ப என்ன முடிகிற வரை என்ன சொல்றாங்க, மாணவர்களிடம் கண்டறியக்கூடிய, அதாவது மாணவர்களும் கண்டறியக்கூடிய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்கள், பாருங்க மாணவ வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டே வருது, அந்த முன்னேற்றம் என்ன, அனைத்து அம்சங்களையும் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில், பாருங்க தொடர்ச்சியாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் அவ்வப்போது பள்ளியில் மதிப்பிட்டு குறித்து வைப்பதே, பாருங்க பள்ளியில் மதிப்பிட்டு குறித்து வைப்பதே தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு முறை என்கிறோம். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு முறையில் 2 சொற்கள் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுறாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த தொடர், இந்த அகல் விரிவான மதிப்பீடு, அதாவது தொடர் மதிப்பீடு, அகல் விரிவான மதிப்பீடு, இந்த 2 சொற்கள் மிகவும் முக்கியமானது அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த தொடர் அப்படின்னு என்ன சார், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு என்பதன் அடைமொழியாக வரும் தொடர் மற்றும் அகல் விரிவான என இரு சொற்களும் முக்கியமானவை ஆகும். அந்த தொடரும் அந்த அகல் விரிவான அந்த 2 சொற்களும் முக்கியமானது. அப்ப இந்த தொடர்னா என்ன சார், இந்த அகல் விரிவான மதிப்பீடு என்ன சார், அப்ப அடுத்த ஹெட்டிங் என்ன போறீங்கன்னா, தொடர் என்னும் சொல், அந்த ஹெட்டிங் போட்டு தொடர் என்னும் சொல் அதை போட்டு அதை தீக்கில எழுப்பணும். அதாவது தொடர் என்னும் சொல் தொடர்ச்சியானது என்று பொருள்படும். ஆமா, தொடர்னா அது தொடர்ச்சியானது என்று தான் பொருள்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்க ஒரு
படிப்பு பாருங்க, ஒரு படிப்பு நிறைவு பெறும்போது அதாவது அந்த முடிக்க போறேன். அதாவது ஒரு படிப்பு நிறைவு பெறும்போது மாணவனின் கற்றல் அடைவினை மதிப்பிடுவதற்கு பதிலாக பாருங்க, மாணவனின் கற்றல் அடைவினை மதிப்பிடுவதற்கு பதிலாக, அதாவது இப்ப வழக்கம் என்னது, முடிக்கிறப்ப ஒரு ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதை வச்சு அந்த மாணவனை மதிப்பிடும். அப்ப அந்த கல்வியாண்டு முடியறப்ப கடைசியா ஒரு எக்ஸாம் வச்சு அவனுடைய ஃபைனலா ஒரு எக்ஸாம் வச்சு அவனை மதிப்பிடுறாங்க, பாஸா ஃபெயிலா அப்படி மதிக்கிறாங்க. அப்ப அதை தொடர்ந்து இருக்கிறது என்னன்னா, ஒரு படிப்பு நிறைவு பெறும்போது மாணவனின் கற்றல் அடைவினை மதிப்பிடுவதற்கு பதிலாக, அப்படி மதிப்பிடுவதற்கு பதிலாக கற்பிப்பு நிகழும் காலத்திலேயே, அதாவது கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த எய்த் நடந்துட்டு கற்பிப்பு நிகழும் காலத்திலேயே, ஆனா 2 அல்லது 3 பருவங்களாக அப்படித்தான் இருப்ப. அதாவது கற்பிப்பு நிகழும் காலம் முழுவதையும், அந்த கற்பிப்பு நிகழும் காலம் முழுவதையும் 2 அல்லது 3 பருவங்களாக பிரித்து, 2 அல்லது 3 பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்தின் இடையிலும் குறைந்தபட்சம் 2 வளரறி மதிப்பீடுகளையும், வளரறி மதிப்பீடுகள் தொகுத்தறி மதிப்பீடுகள், வளரறி மதிப்பீடு வாய் மூலமா மாணவன் மதிப்பிடுறது, தொகுத்தறி மதிப்பீடு எக்ஸாம் வச்சு மதிப்பிடுறது. அப்ப என்ன சொல்ல வராங்க, ஒரு படிப்பு நிறைவு பெறும்போது மாணவனின் கற்றல் அடைவினை மதிப்பிடுவதற்கு பதிலாக கற்பிப்பு காலத்திலேயே, நடந்திருக்கும் போது கற்பிப்பு காலத்திலேயே, அதாவது கற்பிப்பு காலம் முழுவதும் 2 அல்லது 3 பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்தின் இடையிலும் குறைந்தபட்சம் 2 வளரறி தேர்வுகளும், அதாவது 2 வளரறி மதிப்பீடுகளையும், பருவ இறுதியில் தொகுத்தறி மதிப்பீடு ஒன்றையும் மேற்கொள்வதே தொடர்ச்சியான மதிப்பீடு என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப அது தொடர்ந்த வார்த்தைக்கு என்ன கேட்டீங்கன்னா, வகுப்பறை, அதாவது வகுப்பு நிறைவடையும் போது ஒரு எக்ஸாம் வச்சு மாணவனை மதிப்பிடுவதற்கு பதிலாக கற்பிப்பு காலத்திலேயும் மாணவனை தொடர்ச்சியாக மதிப்புன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, 2 அல்லது 3 பருவங்களாக பிரித்து அதுல ஒரு பருவத்துல குறைஞ்சது 2 வளரறி தேர்வுகளும், பருவ இறுதியில் ஒரு தொகுத்தறி மதிப்பீடுகளையும் வைப்பதை தான் இந்த தொடர் மதிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அது தொடர்ந்த வார்த்தை முடிஞ்சு அதுல சார் அகல் விரிவான மதிப்பீட்டு முறை. அடுத்து பாருங்க, அகல் விரிவான மதிப்பீட்டு முறை. இப்ப தொடர்ந்த வார்த்தை சொல்றோம். அதான் சார் அகல் விரிவான, அதாவது இந்த சிசி மெத்தட் என்னது, மாணவர்களிருந்து எக்ஸாம் மட்டும் வச்சு அவனை மதிப்பிடாம அவனுடைய மற்ற திறன்களை எல்லாம் கொண்டு வந்துதான் மதிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த ரெக்கார்டை பண்ணப்போ அப்படித்தான் பண்றாங்க. அப்ப என்னது, அகல் விரிவான மாணவனை பத்தி அனைத்து அம்சங்களையும் பண்றாங்க. அர்த்தம் சொல்றாங்க பாரு, அகல் விரிவான மதிப்பீடு என்பது மாணவர்களிடம் கண்டறியப்படும் குறிப்பிட்ட வளர்ச்சி, பாருங்க, மாணவர்களிடம் கண்டறியப்படும் குறிப்பிட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் பல்வேறு அம்சங்களை மதிப்பிடுதலை குறிக்கிறது. நான் எப்படி சொல்லிருக்கேன், மாணவனை பத்தின எல்லா திறமை என்னென்ன திறமை இருக்கு அதெல்லாம் மதிப்பிடுறதா இந்த அகல் விரிவான மதிப்பீட்டு முறைன்னு சொல்றாங்க. அகல் விரிவான மதிப்பீடு என்பது மாணவர்களிடம் கண்டறியப்படும் குறிப்பிட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் பல்வேறு அம்சங்களை மதிப்பிடுதலை குறிக்கிறது. அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை, இது முக்கியமான விஷயம், மாணவர்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை 3 பிரிவா வச்சு அழைக்கிறாங்க. என்னன்னா, அறிவுசார் களம், புலன்சார் களம், உணர்வுசார் களம், உடலியக்க களம். இது முக்கியம். ரொம்ப முக்கியம். அதான் எப்படி மாணவர்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை எப்படி அளவுறாங்கன்னா, அறிவுசார் களமா பிரிச்சுறாங்க. அடுத்து உணர்வுசார் களம், உடலியக்க களம். அறிவுசார்னா அவங்க எந்த அளவுக்கு அறிவு இருக்கு, எந்த அளவுக்கு அவன் பாடத்தை கத்துக்கிறான், வைக்கிறான், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறான் அறிவுசார். உணர்வுசார் களம்னா அவனுக்கு உணர்வு எந்த பொது சிந்தனை இருக்கா, அந்த அவருடைய சிந்தனைகள் உணர்வுசார் சிந்தனை புரிஞ்சுக்கிறது. அடுத்து உடலியக்க சிந்தனை, அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்கான், கலை நிகழ்ச்சியில எப்படி இருக்கான், அந்த மாதிரி உடலியக்க சார். அப்ப எல்லாத்தையும் சேர்ந்து மதிப்பிடுறதா இந்த அகல் விரிவான மதிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் அகல் விரிவான அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து முக்கியமான வார்த்தை என்னன்னா, அறிவுசார் களம், உணர்வுசார் களம், உடலியக்க களம். இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்த சொன்னா, இத்தகைய மதிப்பீட்டில் மாணவரது கல்வி தேர்ச்சியோடு பாடத்துல மட்டும் இல்லாம கல்வி இணைச்செயல்களிலும் அவர் பெற்றிடும் அடைவுகளும் இடம்பெறுவதால், ஏன்னா கல்வி இணைச்செயல்கள் தான் வருது இந்த உடலியக்க செயல்பாடு, அந்த உணர்வுசார் பெயர் கல்வி இணைச்செயல்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இத்தகைய மதிப்பீட்டில் மாணவரது கல்வி தேர்ச்சியோடு கல்வி இணைச்செயல்களில் அவர்கள் பெற்றிடும் அடைவுகளும் இடம்பெறுவதால் இது அகல் விரிவான மதிப்பீடு என்று அறியப்படுகிறது. இதுதான் சொல்றாங்க அகல் விரிவான மதிப்பீடு என்று அறியப்படுகிறது அப்படின்னு. அடுத்து பாருங்க, மாணவர்களது திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் நாட்டங்கள். முக்கியமான ஒரு விஷயம், மாணவரது திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் நாற்றங்கள்
எழுத்து வடிவில் வார்த்தைகள் மட்டும் இல்லாம எழுத்து வடிவில் இல்லாம வார்த்தைகள் மட்டுமின்றி பிற செயல்பாடுகளிலும் வெளிப்படுவதால் எழுத்து வடிவில் மட்டும் பண்ணல பிற செயல்பாடுகளிலும் வெளிப்படுவதால் விரிவான அல்லது முழுமையான மதிப்பீடு என்பது எழுத்து தேர்வை மட்டும் மதிப்பீட்டு கருவியாக கொள்ளாமல் உற்று நோக்கல் எழுத்து தேர்வை மட்டும் மதிப்பீடாக கொள்ளாமல் உற்று நோக்கல் சரிபார்ப்பு பட்டியல் தர அளவுகோல் போன்ற மதிப்பீட்டு கருவிகளையும் பயன்படுத்துவதாகும் அப்ப அகல் விரிவாக்கத்துல என்ன சொல்லிட்டேன். அப்ப இது என்ன சொல்றாங்க, இதுல முக்கியமான அடுத்தது இதுல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா மாணவர்கள் திறமைகள் மனப்பான்மைகள் மற்றும் நாட்டங்கள். மாணவருக்கு என்ன திறமை இருக்கு, எதுல மனசு விஷயம் இருக்கு, எதுல நாட்டங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு அதை எழுத்து வடிவில் மட்டும் இல்லாம அவனை செயல்படும் விதமாக உருவாக்குறது தான் இந்த அகல் விரிவாக மதிப்பீட்டு முறை சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல முழுமையா மதிப்பிடுறாங்க. அப்ப இது முழுமையா மதிப்பிடுறது என்னென்ன கருவிகளை பயன்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா உற்று நோக்கல், அவனை அப்சர்வ் பண்றது, ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்றது, சரிபார்ப்பு பட்டியல், அவன் எக்ஸாம்ல மற்றதுல எப்படி இருக்கா அப்படின்றது ஒரு என்ன ஒவ்வொரு விஷயத்துல எப்படி இருக்கா அப்படி சரிபார்ப்பு பட்டியல், அடுத்து தர அளவுகள், அவனுக்கு கிரேட் கொடுக்குறது, ஏ கிரேடா பி கிரேடா அந்த தர கொடுக்குறது போன்ற மதிப்பீட்டு கருவிகளையும் பயன்படுத்துவதாகும். இது போன்ற மதிப்பீட்டு கருவிகளும் பயன்படுத்துவதா இந்த அகல் விரிவான மதிப்பீட்டு முறை. சோ இதுதான் தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டை பயன்படுத்துதல். இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம கேள்விக்கு வரணும். சரிங்களா? இப்ப என்ன கேள்வி பார்க்கணும்னா தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் இதைத்தான் பார்க்க போறோம். தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நோக்கங்கள். இப்ப என்ன சொல்லிட்டேன், தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு முறை என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோடைய நோக்கங்கள் பார்க்க போறோம். நோக்கங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 6 நோக்கங்கள் இருக்கு. இந்த தொடர் முறையில 6 நோக்கங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா மாணவர்கள் மனப்பாடம் செய்து கற்றலுக்கு இடமளிக்காமல், சிந்தித்து செயல்படுவதை ஊக்குவித்தல், கல்வி மதிப்பீட்டில் அகவையத்தன்மையை அகற்றுதல். ஏன்னா மாணவர்கள் இது வந்து மனப்பாட சக்தியை மட்டும் கொண்டு வரதுக்கான இந்த தொடர்ந்து அகல் விரிவாக கிடையாது. அவனை சிந்தித்து செயல்படும் மாற்றம் அத்தனை திறமைகளையும் மதிப்பிடுறது தான் இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டு சொன்னாங்க. மாணவர்கள் மனப்பாடம் செய்து கற்றலுக்கு இடமளிக்காமல் சிந்தித்து செயல்படுவதை ஊக்குவித்து கல்வி மதிப்பீட்டில் அகவைத்தன்மை அகற்றப்படுதல். அதாவது மனப்பாடம் பண்ணி வச்சு அந்த மனசு ஒத்தி இல்லாம அகவைத்தன்மை அகற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தொடர் மதிப்பீட்டின் மூலம், அதாவது மாணவர்கள் தொடர்ந்து மதிப்பிடுறோம், தொடர் மதிப்பீட்டின் மூலம் மாணவர்களது கல்வியாண்டு முழுவதிலும் கற்றல் ஊக்கம் கொள்ள செய்தல். ஏன்னா 3 பருவங்களா படிக்கிறோம். அப்ப அந்த இயல்புலாம் படிக்கிற வரைக்கும் ஃபுல்லா அவங்க மதிப்பீடு செய்யறோம். அப்ப மதிப்பீடு செய்யறப்ப கற்றலில் ஊக்கம் கொள்ள செய்தல், ஆனாங்க மோட்டிவ் பண்ணி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நோக்கம் சொல்றாங்க. 3வது நோக்கம் சொன்னாங்கன்னா கல்வி தேர்ச்சி பெறுவதுடன், அதாவது கல்வி தேர்ச்சியுடன் மாணவர்களை கல்வி இணைச்செயல்களில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்பது ஊக்குவித்தல். இன்ட்ரோடக்ஷன் சொன்னாங்க. அதாவது கல்வி தேர்ச்சி பெறுவதுடன் கல்வி இணைச்செயல்களில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்றலை ஊக்குவித்தல். கல்வி இணைச்செயல்கள்னா ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், கலை நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஆய்வுகளை யூஸ் பண்றதா இருக்கலாம், அவனுக்கு அவனுடைய நாட்டங்கள் எதுல இருக்கோ அதுக்கான ஊக்குவிக்கலாம் நம்ம கொடுக்கலாம் சொல்றாங்க. 4வது என்ன சொல்றாங்கன்னா மதிப்பிடுதலின் மூலம் கண்டறியப்பட்ட கற்றல் குறைபாடுகளை நீக்கி அதாவது அப்சர்வ் பண்றோம், முத பருவத்தில் அப்சர்வ் பண்றோம், அப்ப அவனை மதிப்பிடுறோம். அதை மதிப்பிடுதல் மூலம் கண்டறியப்பட்ட கற்றல் குறைபாடு என்னென்ன குறைபாடு இருக்கு அதை நீக்கி குறைதீர் நடவடிக்கைகளை ஆசிரியர் மேற்கொள்ளலாம். முதல் பருவத்தில் தெரிஞ்சிடும் யார் எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை அவனுக்கு சரி பண்றதுக்கு என்ன அதை ஆசிரியர் குறைதீர் நடவடிக்கைகளை ஆசிரியர் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5வது என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களின் பன்முக கற்றல் அடைவுகள். ஏன்னா மாணவர்கள் எக்ஸாம் மட்டும் செஞ்சு சொல்லல, அதாவது மாணவர்களின் பன்முக கற்றல் அடைவுகளை சோதித்து அறிந்து தொடர்ந்து முன்னேற்றம் அடைய செய்தல். ஏன்னா பன்முக எல்லா செயல்பாடு அனலைஸ் பண்ண சொல்லிட்டோம். சரி, அதாவது அடுத்த லாஸ்ட் 6வது என்னன்னா மாணவரது மதிப்பிடல் என்னும் செயலை கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளோடு ஒருங்கிணைத்தல். அதான் சார் கற்றல் கற்பித்தல் செயல்படுத்த ஒன்றும் கிடையாது. கற்பிப்பு காலம் முழுவதும், அதாவது அந்த கற்பிப்பு காலம் முழுவதும் மாணவர்களது கற்றலை தொடர்ந்து மதிப்பிடுவதன் மூலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய பின்னூட்டம் அளித்து மாணவர்கள் கற்றல் மற்றும் ஆசிரியர்கள் கற்பித்தல் ஆகிய இரண்டையும் செம்மைப்படுத்த முடியும். பருவத்துக்கு பருவம் அவன் தொடர்ந்து கண்காணிப்பு மூலமா மாணவர்கிட்ட என்னென்ன குறை இருக்கு அப்படி ஆசிரியர் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம அவனுக்கு என்ன செய்யணும், அப்ப மாணவர்கள் கற்றலுக்கும் ஆசிரியர் கற்பித்தல் ஆகிய இரண்டினையும் செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நோக்கம் தான் இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான நோக்கங்கள் சொல்றேன். அடுத்து நான் பாத்தீங்கன்னா தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் இயல்புகள். அடுத்து பாருங்க, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் இயல்புகள். இப்ப நோக்கங்கள் பார்க்கிறேன், இயல்புகள் என்ன சார்? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிட்டிங்கையும் ஒரு 2 பாயிண்ட் முன்னாடி சொன்னது வந்துட்டே இருக்கும்.
சரிங்களா? இதுல என்ன வரும் பாப்போமா? இயல்புகள் பார்த்து உங்களுக்கு வந்து 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதுல வந்து 6 பாயிண்ட் சொன்னேன். இந்த இயல்புகள் 8 பாயிண்ட் கொடுத்தா அதெல்லாம் சார் இயல்புகள் என்ன சார் இருக்கு அப்படின்னா, இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு கல்வி ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன். கல்வி ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த கல்வி ஆண்டு தொடர்ச்சியா மேற்கொள்ளப்படுது. ஏன்னா 3 பருவங்களா பிரிச்சு அவர் சொல்றாங்க. கல்வியாண்டு முழுவதிலும் என்ன செய்யுது, ஒரு குறுகிய இடைவெளி விட்டு அவனை வந்து மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? அப்ப கற்போரிடம் ஏற்படும் முன்னேற்றம் அனைத்து அம்சங்களிலும் மதிப்பிடுகிறது. ஏன்னா 3 பருவம் வைக்கிறப்ப அவனுடைய கற்றல் மெமரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கண்டினியூஸா அவனை மனசு நான் தொடர்ந்து கண்காணிக்க முடியும். அது ஒரு இயல்பு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, கற்போரின் அடைவுகளை வளரறி சோதனை ஏற்கனவே சொல்லிக்க. வளரறி சோதனை என்ன சொல்லிக்க தொகுத்தறி ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். வளரறி சோதனை வந்து ஒரு பருவத்துல குறைந்தது 2 சொல்லியிருக்கான். தொகுத்தறிசு வந்து அந்த பருவத்தோட இறுதியில் சொல்லியிருக்கான். அப்ப ரெண்டாவது சொன்னா, கற்போரின் அடைவுகளை வளரறி சோதனைகள் மற்றும் தொகுத்தறி சோதனைகள் மூலம் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, எழுத்து தேர்வுடன் உற்று நோக்கல். ஏன்னா எழுத்து தேர்வு வச்சுட்டு அது மட்டும் மார்க்க மட்டும் வச்சு நம்ம அவனுக்கு கிரேட் கொடுக்கல. அப்ப என்ன சொல்றோம், உற்று நோக்கல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உற்று நோக்கல், தர அளவுகோல், சரிபார்ப்பு படிவம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன். உற்று நோக்கல், சரிபார்ப்பு படிவம், தர அளவுகோல், வினாடி வினா, இந்த மாதிரி பன்முக விஷயங்களை மாணவர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய திறமை நம்ம மதிப்பிடும். அப்ப அவருடைய முன்னேற்றம், கல்வியில முன்னேற்றம் ஈஸியா ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 4வது என்ன சொன்னா, மாணவர்களுக்கு தாம் எவ்வாறு கற்கிறோம் என்பது குறித்து பின்னூட்டம் அளிக்கப்படுகிறது. ஏன்னா முதல் பொருள் தெரிஞ்சிடும், எந்த இது பண்றான் எந்த பண்றா உடனே அவன் பின்னூட்டம் அளிக்க ஆசிரியர் வந்து மாணவர் பின்னூட்டம் அளிக்க எளிதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சாவது விஷயம் சொன்னா, மாணவர்கள் தமக்கு அளிக்கப்படும் பின்னூட்டம் அடிச்சிட்டோம். அப்ப என்ன சொன்னாங்க, மாணவர்கள் தமக்கு அளிக்கப்படும் பின்னூட்டம் மூலம் தமது கற்றல் குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை நிவர்த்தி செய்துள்ள நடவடிக்கைகளில் ஈடுபட செய்கிறது. பின்னூட்டம் கொடுத்து மாணவர்கள் நம்முடைய கற்றல் குறைபாடுகளை வந்து நீக்கி அது முன்னேற்றம் என்ன செய்யணும், என்ன மாற்றம் கொண்டு மாணவர்கள் புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 6வது என்ன சொன்னா, மாணவர்கள் மனப்பாடம் செய்து கற்றலை தவிர்க்கவும் சிந்தித்து செயல்படும் தூண்டுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா நோக்கங்கள் முதல் பாயிண்ட் தான் சொன்னோம். மாணவர்கள் மனப்பாடம் செய்து கற்றலை தவிர்க்கவும் சிந்தித்து செயல்படவும் தூண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். 7வது என்ன சொன்னா, கற்போரின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை அடைந்திட செய்வதன் மூலம். ஏன்னா மாணவர் வந்து எது ஆர்வமா இருக்கான், அந்த சிசி ரெக்கார்டு ரெடி பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு வந்து எதுல ஆர்வம் இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த எதுல ஆர்வம்னா அதுல அந்த விஷயத்தை அவனை அடைய செய்வதன் மூலம் அவர்கள் செயல்திறன் மிக்க மாணவர்களாக முன்னேறுகிறார்கள். அந்த மாணவர்கள் வந்து செயல்திறன் மிக்க மாணவர்களாக முன்னேற சொல்றாங்க. அப்ப 8வது லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் படைப்பாற்றல் ஏற்க சொல்லியிருக்க முன்னாடி படைப்பாற்றல், மனப்பான்மைகள், நாட்டங்கள், இந்த 3 விஷயம் மற்றும் விளிம்புகளை மதிப்பீடு செய்து அவருடைய எல்லா விஷயத்தையும் இந்த விஷயம் மதிப்பீடு செய்து அவர்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது மாணவர்களுக்கு படைப்பாற்றல் எப்படி இருக்கு, அவருடைய மனப்பான்மைகள் எப்படி இருக்கு, அவர் நாட்டங்கள் விருப்பம் எந்த இதுல இருக்கு, மற்றும் விளிம்புகள் எந்த விஷயத்துல அதிகமாக விளிம்பு கத்துக்கிறான் மதிப்பீடு செய்து அவற்றை மேம்படுத்திட முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. சோ இதுதான் நோக்கங்கள் மற்றும் இயல்புகள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நோக்கங்கள் பார்த்தோம், இயல்புகள் பார்த்தோம். லாஸ்ட் என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டில் ஆசிரியரின் பங்கு பணிகள். இதுல ஆசிரியரோட பங்கு என்ன சார் இருக்கு? ஆசிரியர் பங்கு 5 விஷயம் சொல்றாங்க. ஆசிரியரோட பங்கு என்ன சார்? அந்த 5 விஷயம். ஒண்ணுனா, மதிப்பீட்டு சோதனையை நடத்துவதற்கு அதிக நாட்களை ஒதுக்கி கற்பிக்கும் கால அளவை ஒரு ஆசிரியர் எக்காலத்தை வந்து குறைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரெக்கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதிக நேரத்தை எடுத்துட்டு மாணவருக்கு கற்பிக்கிற காலத்தை குறைச்சிடக்கூடாது. இது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எக்ஸாம் வைக்கும் பேப்பர் அது வேற. ஆனா இந்த சிசி ரெக்கார்டுன்றது அவங்களுடைய பன்முக திறமையாற்றலாம் எல்லாம் அனலைஸ் பண்ணி தரவு கொடுக்கணும். அப்ப இது அதிக ஒருத்தருக்குனால ஆசிரியர் இந்த ஒர்க்கே அதிகம் பார்த்துட்டு கற்பிப்பதற்கான காலத்தை வந்து குறைச்சிடக்கூடாது. இது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது சொன்னா, மதிப்பீட்டு சோதனை மூலம் கண்டறியப்பட்டவற்றை தாமதமின்றி உடனுக்குடன் பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது அடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கிளாஸ் நிறைய பேர் இருப்பான். ஒரு மாணவன் வந்து விஷயத்திற்கு உடனே பதிவு செய்யணுன்றான். கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாணவன் நிறைய மாணவர்கள் ஆசிரியருக்கு ஞாபகம் போயிடும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அப்ப என்னன்னா, மதிப்பீட்டு சோதனை மூலம் கண்டறியப்பட்டவற்றை தாமதமின்றி உடனுக்குடன் பதிவேடுகளில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது என்ன சொல்றா, மாணவர்கள் செயல்பாட்டை மதிப்பிட்டு மதிப்பெண்கள் வழங்குவதில் ஆசிரியர்கள் நேர்மையுடன் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த கிரேட் சிசி வந்து எல்லாத்துக்கும் கிரேட் A கிரேட் போட்டு விட்டுறாங்க. அப்படிலாம் இல்லாம மாணவர்கள் செயல்பாட்டை மதிப்பிட்டு மதிப்பெண் வழங்குவதில் ஆசிரியர் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் சொல்றாங்க. 4வது, வகுப்பறையில் மாணவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ள செய்யும் கருவியாக அதாவது
அவனை வந்து மிரட்டுறது. நீங்க வந்து சேட்டை வச்சா நான் உனக்கு மார்க் வச்சிருவேன். அப்போ ஒழுங்குற நடத்துவதற்கு அதை பயன்படுத்துறதுக்காக இந்த சிசி மற்றும் இந்த தொடர்பு தகவல் மெத்தட் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வகுப்பறையில் மாணவர்களை ஒழுங்குற நடந்து கொள்ள செய்யும் கருவியாக மதிப்பீட்டு சோதனையை ஆசிரியர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, 5வது என்ன சொன்னா, மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தகுந்த பின்னூட்டம் அளித்து, அதாவது மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் பி கிரேட் இருக்கா சி கிரேட் இருக்கா, ஏன் குறைஞ்சு வச்சுச்சு, எது அவங்க குறைஞ்சிருக்கான், அப்ப அது மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தகுந்த பின்னூட்டம் அளித்து அவர்களது கற்றலை மேம்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சோ இதுதான் ஆசிரியர். ஒன்னு என்ன சொன்னாங்கன்னா, மதிப்பீட்டு சோதனைகளை நடத்துவதற்கு அதிக நாட்கள் எடுத்து கற்பிப்பதற்கான காலத்தை குறைச்சிடக்கூடாது ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, மதிப்பீட்டு சோதனையில் கண்டறியப்பட்ட மதிப்புகளை உடனடியாக பதிவிட்டு பதிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது, மாணவர்களின் செயல்பாட்டை மதிப்பிட்டு மதிப்பெண் அளிப்பதில் ஆசிரியர் நேர்மையாக நடந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. 2வது, வகுப்பறையில் மாணவர்கள் ஒழுங்குற செய்த நடவடிக்கைக்காக இந்த மதிப்பீடுகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 5வது சொன்னா, மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தகுந்த பின்னூட்டம் அளித்து அவர்களது கற்றலை மேம்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த தொடர் மற்றும் அகல் விரிவான. அப்ப தொடர் மற்றும் அகல் விரிவான 3 கிட்டிங் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்து தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் நோக்கங்கள் பார்த்துட்டோம். அடுத்து தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் இயல்புகள் பார்த்துட்டோம். அடுத்த தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீட்டின் பங்கு பணிகள், ஆசிரியர் பங்கு பணிகள் பார்த்துட்டோம். சரிங்களா? அது போக நமக்கு 3 விஷயம் இருக்கு. அதான் தொடர் மற்றும் அகல் விரிவான பணிகள், நன்மைகள், குறைபாடுகள். இந்த 3 இருக்கு. இந்த 3 அடுத்த கிளாஸ்ல பார்த்துருவோம். இந்த கேள்வி வந்து நடத்தி முடிச்சுன்னு இன்செட் வச்சுங்க. இந்த கேள்வியில இருந்து உறுதியா ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. ஒரு 10 மார்க் உங்க கையில இருக்கு. 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் அடுத்த கிளாஸ்